முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நன்றி. ஹalleluya எல்லாருமே வாய் திறந்து ஆண்டவரே ஹalleluya. நீங்க செஞ்ச நன்மைக்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை சகல நன்மைகளை மறவாதே. என் ஆத்துமாவே மறவாதே. ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஓ ஜீசஸ். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை சந்தோஷமா அவர் செய்த நன்மையாயிரங்கள் எல்லாரும் எழுந்துச்சு சொல்லி சொல்லி அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாருங்க. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி கையை உயர்த்தி
வீடே இல்லாம ஆண்டவரே இருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இருக்காங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா நீங்க இருக்கீங்க. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆகிரதன் காலத்துல நீங்க நேர்த்தியா செஞ்சு எங்களுடைய கருத்துல கொடுத்தீங்களே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தையே நாங்க தேட, உண்மையே நாங்க நோக்கி பார்க்க இயேசுவே அப்பா எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருளும் டாடி. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி உமக்கு நன்றி 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 இயேசுவே. உமக்கே நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவே இந்த நாள்ல இயேசுவே சொல்றப்பா நல்ல ஒரு குடும்பத்தை நீங்க கொடுத்தீங்களே. அந்த குடும்பத்தை எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அப்பா புத்தியுள்ள ஒரு ஸ்ரீயாய் ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்ட இயேசுவே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நிரப்பும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஞானத்தினால நிரப்புங்க டாடி. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நீரே நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எல்லாம் உணர்ந்து ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி கையை உயர்த்தி இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன்
அப்பா ஒரு தாயின் கர்ப்பத்துல ஆண்டவரே அப்பா எங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே எங்களை அறிந்து கொண்ட தெய்வமா நீங்க இருக்கீங்க. எல்லாருமே வாயை திறந்து சொல்லாமா? ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தின் உருவாக்குற முன்னாடியே எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வமா நீங்க இருக்கீங்கப்பா. எங்களை தேர்ந்தெடுத்த தெய்வமா நீங்க இருக்கீங்க. எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா நாங்க உருவாக்குறதுக்கு முன்னாடியே நாங்க ஆண்டவரை எப்படி வரணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நீங்க நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு நிமிஷம் ஆண்டவரே இயேசுவே, எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாமா? அந்த கருவுல இருக்கும் போதே ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பத்திரமாய் காத்து இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா எங்களை சுமந்து அந்த 9 மாதங்களும் ஆண்டவர் சுகபத்திரமாய் ஆண்டவர் எங்களை காத்து அப்பா எங்களை இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை ஜீவனுமாக நீங்க வைத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி. தேங்க்ஸ் பண்ணலாமா? ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்த தெய்வமா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நீங்களை தெரிந்து கொண்ட தெய்வமா நீங்க இருக்கீங்க டாடி. உமக்கு நன்றி நன்றி. அதுக்கே நாங்க தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோட தந்தை போல அழைக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்கப்பா. இயேசுவே, எங்களை ஆண்டவரே அப்பா நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே சொல்லமா? ஆண்டவரே, ஆண்டவர் அவளை ஒருபோதும் ஆண்டவரை விடவே கைவிடவே மாட்டார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே. ஆண்டவரை எங்களுக்கு துணை நிற்கும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்கள் நடுவுல இருந்து ஆண்டவரே நீங்க வாசம் செய்யும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி 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 நன்றி. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் சொல்லியிருக்கீங்களே. ஆமாண்டவரை, நாங்க உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் எங்களை சுற்றிலும் ஆண்டவரை நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் சொல்லியிருக்கீங்களே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அது உறுதிப்படுத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி இயேசுவே. உமையே ஆண்டவரை நாங்க நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை. நீர் ஆண்டவரை எங்களை அறிந்து கொண்ட தெய்வமா இருக்கீங்க டாடி. உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. விசேஷித்து இயேசுவே சோதரப்பா, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை சகலத்தையும் ஆண்டவரை எங்களுக்கு நேர்த்தியா ஆண்டவரை என்னெல்லாம் ஆண்டவரை எங்களுக்கு தேவைகள் இருக்கும், என்னங்களாம் பாரமா இருக்கும் ஆண்டவர், அது எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க அந்த தேவைகளுக்கு முன்னாடியே இருந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் நேர்த்தியா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம் ஆண்டவரை. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. உமக்கே நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தாய் போல தேற்றி நடத்துகிறவரே, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் மென்னேசையா. போட்டு சொல்லமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி அர்ப்பணிப்பு தோள் பாடலாய் மீது சுமந்திடும் மென்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே.
எல்லாருமே கையை உயர்த்தி ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் டாடி, நீங்க மாத்திரம் போதும் சொல்லும் போது ஆண்டவரே பிள்ளைங்களா ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உண்மையே நோக்கி பாக்குறோம்ப்பா, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை ஆண்டவரே, நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்களை புரிந்து கொள்கிற தெய்வமா இருக்கீங்க, எங்களை அரவணைக்கிற தெய்வமா இருக்கீங்க. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இயேசுவே எங்களை ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்களா, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்க அப்பா. அப்பா எங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய சிந்தைகளை அப்பா ஆளுகை செய்பவரே உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் ஆண்டவரை எங்களை புரிந்து கொண்ட தெய்வமா இருக்கீங்க அப்பா. நீங்க ஆண்டவரை எங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்க டாடி, உங்களுக்கு நன்றி. உம்மை போல புரிந்து கொள்ள தெய்வம் வேற யாருமே இல்லப்பா. உம்மை போல நேசிக்கிற தெய்வம் வேற யாருமே இல்ல ஆண்டவரே. எல்லாருமே கையை உயர்த்தி உம்மை போல தெய்வம் வேற யாருமே இல்ல. உம்மை போல பேசுகிற தெய்வமா இருக்கீங்க டாடி. நீங்க பேசாத கல்லோ மரமோ நான் அல்ல, நான் பேசுகிற தெய்வம் சொல்லிருக்கீங்க. எங்களோடு கூட இருந்து பேசுங்கப்பா, எங்களோடு கூட இருந்து பேசுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்பவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உண்மையே நாங்க நோக்கி பாக்குறோம்ப்பா, உண்மையே நாங்க நோக்கி பாக்குறோம் ஆண்டவரே. இந்த வேலையில நீங்களே ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க அல்லப்பா, எங்களுக்குள்ள இருந்து நீங்க ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஒரு கிருபைகளை ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. பெரிய ஒரு மாற்றத்தை இந்த குடும்பத்துல கொடுக்கும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கட்ட ஞானத்தை நிரப்பும்படி கேட்கிறோம். புத்தியுள்ள ஒரு ஸ்ரீயாய் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவரை கட்டுறதுக்கார ஞானத்தை நீங்க கட்டளையிடும்படி கேட்கிறோம் ஆண்டவரை. இந்த நாள்ல இயேசுவே நீர் ஆண்டவரை காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தெய்வமா நீங்க இருக்கீங்க ஆண்டவரை. எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரை, உங்களுடைய சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீங்களே ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க டாடி. நீங்க ஆண்டவரை எங்களுக்குள்ள இருந்து கிரியை செஞ்சு இதுவரைக்கும் நடத்தின தெய்வம், நீ வேணும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. நீரே ஆளுகை செஞ்சு வழி நடத்துங்க. இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் நேராக போகலாம். சிறு பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பலாம். எல்லா பெற்றோரும் அவங்க மேலே கைகளை வைத்து ஜெபிச்சுட்டு அவங்களை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பலாம். அன்புள்ள ஏசப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஏசப்பா உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வர தடை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆவியானவரே ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உடைய பாதுகாப்புக்குள்ளும் ரத்த கோட்டைக்குள்ளும் மறைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவங்களை இந்த நாளில் கற்றுக்கிறப்பா. ஒவ்வொரு பாடங்களும் அப்பா அவங்க வாழ்நாளில் அப்பா நீடித்து நிற்க கத்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா சொல்லி கொடுக்குறப்பா ஜோஷ்னா ஜெஸ்ஸியை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அப்பா. இயேசுவே நீங்கள் ஏசப்பா உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் சுவாமி. ஸ்டடீஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அனௌன்ஸ்மெண்ட். இந்த புதன்கிழமை 7:30 to 9 o'clock மிட்வீக் சர்வீஸ் இருக்குது. 7:30 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் மிட்வீக் சர்வீஸ்னால் சண்டே வராதவங்களுக்காக புதன்கிழமை ப்ரேயர் இருக்குது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 10:30 1 மணி வரைக்கும் 10லேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நம்ம சபையில் நடைபெறும். அனைவரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது பெண்கள் வந்து காணிக்கை பாடல் பாடும். இந்த நாள் யாருக்காவது பர்த்டே அண்ட் வெட்டிங் டே இருந்தால் தயவாக ஏஞ்சி நில்லும்படி கேட்டுக்கிறோம். யாரும் இல்லை. காணிக்கை பாடல் உமன்ஸ் வந்து பாடுவாங்க. அனுபா
சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார். உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார். இது கிருபை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். இது கிருபை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணு நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. இயேசு, இயேசு, நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. இயேசு, இயேசு, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. இயேசு, இயேசு, கேட்பதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்குத்தத்தம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீர் ஜெபமெல்லாம் களிப்பாக மாற்றிடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாற்றிடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாற்றிடும் நேரம். இதே கிருபை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். இதே கிருபை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். வலது பக்கம் இடது பக்கம் பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. இயேசு, இயேசு, புதிய ஆசைகளை பரிசு செய்து தந்திடுவாரே. இயேசு, இயேசு, வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. இயேசு, இயேசு, புதிய ஆசைகளை பரிசு செய்து தந்திடுவாரே. கண்ணீர் ஜெபமெல்லாம் களிப்பாக மாற்றிடுவாரே. கடனே இல்லாம அள்ளி கொடுக்க வைத்திடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாற்றிடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாற்றிடும் நேரம். இதே கிருபை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். இதே கிருபை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணு நேரம். அல்லேலூயா, போன வார்த்தை இளையகுமாரனை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம நெபுகாத்நேசரை பத்தி பார்த்தோம். அல்லேலூயா. என்ன செய்தான், எப்படி அவங்களுடைய தேவராஜ்யம் எப்படி இருந்தது, என்ன செய்தான், என்ன பண்ணும்போது வந்தது, எப்படி எழுந்து போனாலாம் பார்த்தோம். ரெண்டு பேருக்குமே இருந்த ஒரு பொதுவான ஒரு என்னன்னா மேட்டிமை. ரெண்டு பேருக்கும், நெபுகாத்நேசருக்கு ஒரு மேட்டிமை, அவன் எல்லாமே இருந்தது. ஆனா அவனுக்குள்ள மேட்டிமை, அந்த மேட்டிமையினால எல்லாத்தையும் எழுந்து போனான். பெரிய ராஜா தான், நான் கெட்ட மகாபாவன் அல்லவோ அப்படின்னு எண்ணங்கள்ல ஒரு மேட்டிமை இருந்தது.
இங்க எங்க அப்பா இளையகுமார் என்ன பண்ணா, எங்க அப்பாவோட முக்கியம், நான் பாத்துக்கிறேன், எங்க அப்பாவோட ஹெல்ப்லாம் தேவையில்லை. ரெண்டு பேருமே கடவுள் ஹெல்ப்பையும் அப்பாவோட ஹெல்ப் விரும்பல, தானே எல்லாம் செய்ய முடியும் நினைத்து கொண்டான். அதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ கடவுள் இல்லாம நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கடவுள் இல்லாம, பக்கத்துல சொல்லுங்க, கடவுள் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ரெண்டு பேருமே அப்படிதான் மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல எல்லாமே இருக்குது, மிகப்பெரிய ஒரு பெரிய வல்லரசு தேசத்துக்கு என்ன பண்றான், பாபிலோன் தேசத்துல வல்லரசு பெரிய ராஜாவா இருக்கிற நேபுகாத்நேசர், எல்லாமே ஏகப்பட்ட பல படைத்தளபதிகள், ஏகப்பட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அவனுக்கு எண்ணங்கள்ல ஏற்பட்ட ஒரு மேட்டிமை அவனுக்கு இருக்க எல்லாத்தையும் இழக்க பண்ணுது. அதே மாதிரி இளையகுமார் எல்லாமே இருந்தது, அவன் எண்ணங்கள் வந்த ஒரு மேட்டிமை, எங்க அப்பா இல்லாம நான் சமாளிச்சுப்பேன், அப்பா இல்லாம நல்லா இருப்பேன் அப்படி நினைச்ச ஒரு மேட்டிமை அவன் அழுக்குள்ள கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மேட்டிமை, கடவுள் இல்லாமல் நம்ம செஞ்சிட முடியும், கடவுள் தேவையில்லை, கடவுள் இல்லாமே வாழ்க்கை வாழ்ந்துட முடியும், நம்ம ஜெபம் இல்லாமலே வாழ்க்கை ஓட்டிடலாம், வேத வாசிப்பு இல்லாமலே நம்ம வாழ்க்கை ஓட்டி விடலாம், நம்முடைய சொந்த பலத்தினாலே குடும்பம் நடத்திடலாம், இல்ல சொந்த கிரியையினாலே நம்ம என்ன பண்ண நல்லா வாழ்ந்துடலாம் நினைப்புதான் வாழ்க்கையில் அழிவுக்கு முதல் வித்துடுகிறது. அல்லேலூயா. எதுவுமே மனுஷன் கர்த்தரை நம்பிதான் வாழணும். அவன் படைப்பு விதமா இருக்கு, அவனுக்கு கர்த்தரை சார்ந்திருக்குதான் அவன் பலன். அவர் செடி, நம்ம கொடியானது செடி இல்லாம பலன் கொடுக்காது. அதே மாதிரி கடவுள் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை புரிந்துக்கணும். அவனுடைய ஆதாரம் அவர் தான், நான் நம்பிக்கை அவர் தான், அவரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன ஒரு சக்தி கிடைக்குது. நிலவு சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் நிலவுக்கு வெளிச்சம். சூரியன் இல்லை அப்படின்னா நிலவு இருந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்ப கடவுள் இருக்க வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை ஆஸ்வாதம், கடவுள் இருக்க வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வு. கடவுளை விட்டு நம்ம பிரிச்சுட்டேன் அப்படின்னா பிசாசோட முதல் வேலை கடவுளை விட்டு நம்ம பிரிப்பது. இந்த வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல நிப்பாட்டு எதுனா, உங்க ஜபத்தை நிப்பாட்டுவான், உங்க வேதவாசி நிப்பாட்டுவான், கடவுளோடு இருக்க உறவை நிப்பாட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய தூரம் போயிடுவீங்க, வாழ்க்கை பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இதை புரிந்து கொண்ட பிசாசு என்ன பண்ணா, முதல்ல ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கு இருக்க தொடர்பை முதல்ல கட் பண்ணிட்டான். அவன் நினைத்து கொண்டா ஆண்டவர் இல்லாம வாழ்ந்துடலாம், நமக்கு ஏதோ தோட்டம் இருக்குது, நிறைய செடிகள் எல்லாம் இருக்குது, நிறைய பழங்கள்லாம் இருக்கு, இல்ல வாழ்ந்து நினைத்தா அவன் பெய்த முதல் தவறுனா, தேவன் இல்லாமலே நம்ம ஏதோ இடத்துல வாழ்ந்து விடலாம், நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம எல்லா வசதிகள் இருக்குது, நம்ம எல்லா உயர்வுகள் இருக்குது, எல்லா பழங்கள் இருக்குது, நமக்கு எல்லா வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் ஏதோ இந்த இடத்துல இருந்தது. அவன் எடுத்துக்கொண்டா இது போதைய வாழ்க்கையில, இது ஆண்டு இல்லாம இது வைத்து வாழலாம் நினைச்சா, ஆனா வாழ முடியல. யார் வாழ்க்கையில கர்த்தர் இல்லாம மத்த எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் வாழ்க்கையிலனா அது வெறுமை நோக்கி தான் போகும். ஆனா ஒருவேளை வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரு, ஆனா வாழ்க்கையில குறைவு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா போக போக போகும், பிரச்சனை எல்லாம் மாறி நிறைவுக்குள்ளாக போகும். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கை ஆதாரம் எங்கன்னா கர்த்தர் தான் ஆதாரம். கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில செழிப்பான என்ன பண்ண பகுதிக்குள் நீங்க என்ன பண்ண போய் விடலாம். அல்லேலூயா. அத போன வாரங்கள்லாம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்த்தோன்னா, தேவ ராஜ்யத்துல பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துல பெண்களுடைய பங்கு அப்படின்னு பார்ப்போம். பூமியில தேவராஜ் வருவதற்கு முக்கியமான ஒரு பாத்திரமாக இருந்த ஒரு மகள் தான் மரியாள். அல்லேலூயா. அந்த மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்துல தேவராஜ்யம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆமென். லூக்கா 1:1-28 பார்க்கலாம், படிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பான், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவேறாது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றான். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக,
பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமான ஒரு பலம் உண்மையில் நிழலிடும். ஆதலால் உலகத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உங்களுக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவர் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் போய்விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது தேவதூதன் விட்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. இவ்வளவு காபிரியல் தேவதூதன் மரியாள்ல பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவங்க பிறக்க போறாங்க, இதெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுகிறாரு. கடைசியா ஆண்டவரே 38 10 அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடவு என்றான். அப்பொழுது, எப்பொழுதுனா சொன்ன உடனே, அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பொழுது உங்க வாழ்க்கையில இதை நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் இல்லாமல் ஏற்க சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விரும்பாமல், நீங்கள் அனுமதிக்காமல் இயேசு கிறிஸ்து கூட உன் வாழ்க்கையில பிறக்க முடியல. அனுமதித்தால் தான் இயேசுவும் வாழ்க்கையில பிறக்க முடியுது. அப்போ வாழ்க்கை நன்மை வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல வாய் திறந்து அடிமை எனக்கு கொடுங்க அப்படி கேட்டால்தான், அனுமதித்தால்தான் உன் வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வரும். அல்லேலூயா. இதா போட்டிருக்குது, நீங்க பரலோகத்திலும் சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக நீங்கள் வாய் திறந்து சொல்லணும். ஆண்டவரே உன் சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லணும். ஆண்டவரே இது ஒரு அடிமை, என்னோட வாழ்க்கையில சுத்தம் செய்யப்படுவதாக சொன்ன உடனே தான் தேவதூதன் என்ன பண்ணாரு, மரியாள் விட்டு போனாள். அப்போ அது வரைக்கும் மரியாள் சொல்ற வரைக்கும் அது அதிசயம் நடக்க முடியாது. மரியாள் சொல்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றுல பிறக்க முடியாது. அப்ப உலகத்துல ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் வாங்கி தருந்த ஆண்டவரே உம் ராஜ்யம் வாழ்க்கையில் வருவதாக, உம் சித்தம் நடைபெறுவதாக, நான் உம் அடிமை ஆண்டவரே அப்படின்னு நாம் வாங்கி தருவது சொல்ல வேண்டும். அப்பொழுது உம்முடைய வார்த்தை எனக்கு கடவுள் என்றால், அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில நம்ம என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே இத பைபிள் எழுதப்பட்ட வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் கடவுது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பிறக்க வேண்டும் என்றால், அதிசயம் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை தலைக்கீழாய் மாற வேண்டும் என்றால், உலகத்துல தேவராஜ்யம் வர வேண்டும் என்றால், உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற வேலையில உங்க பிள்ளை எதிர்காலத்துல உங்க கர்ப்பத்துல எது நடக்க வேண்டும் என்றாலும் நீங்க சொல்ல வேண்டிய என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கடவுதாக. அல்லேலூயா. எந்த வார்த்தை? இந்த வார்த்தை, இந்த வேத வார்த்தையின்படி கடவுதாக நீங்க வாய் திறந்து சொன்னால்தான் உங்க வாழ்க்கையில நன்மைகள் வருமே தவிர நீங்க வாய் திறந்து சொல்லலைன்னா உங்க வாழ்க்கை நன்மை வராது. அப்போ அற்புதம் செய்ய நடக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தில் பிரதான விஷயம் என்ன, இந்த வார்த்தையின்படி கடவுதாக. ஆமென். எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது. நீங்க விரோதமா பேசுனீங்கன்னா உன் வாழ்க்கை நடக்காது. நீங்களும் தேவன் எங்க ஒன்றா வரீங்களோ, எப்போ ஒத்து போறீங்களோ அப்போதுதான் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பறக்க முடியும். ஆண்ட உலகத்துல ஒரு மகனை இயேசு கிறிஸ்து பறக்க வேண்டும், இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஒரு ராஜ்யத்தை உலகத்துல கொடுக்க வேண்டும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதே நினைப்பு, அதே மனசு உலகத்துல அந்த மனுஷன் கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட இருக்கணும். ரெண்டு மனசு எப்போ ஒன்னாகுதோ அந்த வார்த்தை வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். தேவனுக்கு நமக்கு ஒரே மனநிலை இருக்கும்போதுதான் நான் வேண்டும் நம்ம வாழ்க்கையில கிடைக்குது. அல்லேலூயா. யாருக்கா இருக்கும்? நமக்கும் தேவனுக்கும் ஒரே மனநிலை. ஆண்டவருக்கு ஓகே இயேசு கிறிஸ்து உலகத்துல கொண்டு வரணும்னு எண்ணம், உலகத்துல ஆசை. உங்க வாழ்க்கையில ஆண்டவரை கொண்டு வரணும்னு எண்ணம், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொடுக்கணும்னு எண்ணம், உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பறக்கணும், உங்க வாழ்க்கையில தேவராஜ்யம் கொடுக்கணும் ஆண்டவர் எண்ணம். ஆனால் அதே மனநிலை உங்களுக்கு வேணும். ஆமா, என் வாழ்க்கையில் இயேசு பறக்கணும், என் வாழ்க்கை அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கை அதிசயம் நடக்கணும், என் வாழ்க்கை நன்மை உண்டாகும் நீங்க சொல்லும் போதுதான் அங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அப்போ தேவனுமா நினைச்சா பத்தாது, யார் நினைக்கணும்? நீங்க நினைக்கணும். அதே மாதிரி நீங்க நினைச்சா பத்தாது, தேவன் நினைக்கணும். அல்லேலூயா. எங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிறாங்களோ அங்கே அற்புதம் நடக்குது.
ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில குடும்பத்துல 2 பேர் ஒன்னா என்ன போடும், ஆண்டவரும் நீங்க ஒன்னா இருந்து வேலை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. நீங்க 35வது பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு எப்படி ஆகும். இது எப்படி ஆகும்னா பார்க்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ டவுட் எப்படி ஆகும் அப்படின்னு பண்றான் கேட்கும்போது, அப்போ என்ன ஆகுனா, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமான பலம் உண்மையில் என்ன பண்ணும், நிழலிடும். வாழ்க்கையில சில காரியங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாம இருக்குதுன்னா, தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா. அற்புதத்தை யார் செய்வாரு? தேவன் உங்க வாழ்க்கை எப்படி நடக்கும்னா நடக்கும். ஆமென். அப்ப எப்படின்னா, இந்த பைபிள் எழுதுற வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருதான் ஆவியான வேலை. அல்லேலூயா. இயேசு அவர் தன் சுயமா எதுவுமே செய்யாமல் இயேசுக்கு சொன்னதன்படி என்ன பண்ண எல்லாத்தையும் வாழ்க்கையில செய்வாரு. அப்ப ஆவியான வேலை என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிள்ல உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தை சொன்னப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றுகிற வேலை யார் வேலை? ஆவியான வேலை. ஆவியானவர் துணை இல்லாமல் இந்த வார்த்தை எல்லாம் உன் வாழ்க்கையில வார்த்தையாக இருக்குமே தவிர இது வாழ்க்கை அனுபவமாக மாறாது. அப்ப ஆண்டவருடைய வேலை, ஆவியோட வேலைன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உன் வாழ்க்கை கொடுக்கணும். ஏன் உலகம் ஆண்டு படைக்கணும்னு பிதா நினைக்கும் போது அசைவாடின பிறகுதான் உலகம் என்ன பறக்கப்படுது. உலகத்துல எல்லாம் சீராயிடுச்சு. அப்போ வாழ்க்கையில சீரடிஞ்சு கிடக்குது உன் வாழ்க்கை, பிரச்சனையோடு கிடக்குது உன் வாழ்க்கை, போராட்டமா இருக்கு உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னா வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை வந்த மாதிரி பத்தாது, ஜலத்தின் மேல தேவன் அசைவாடணும். அல்லேலூயா. இங்க மரியாதையே வயிற்றுல பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை பிறக்கல. எப்படி பிறக்கும் கேட்கும் போது ஆவியான அசைவாடுவாரு. ஆவியான் சொன்ன உடனே என்ன பறக்கல. நான் சொல்லிட்டேன் வயிற்றுல பறக்குன்னு சொன்ன பறக்கலப்பா. ஆவியானவர் எங்க அசைவாடுதோ அங்கதான் இல்லாமை நிறைவப்படும், வெறுமை நிறைவாக்கப்படும், கஷ்டங்கள் மாற ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். நான் வாக்கு தத்தங்களை எடுத்து படிக்கிறோம், நல்லதான். ஆனா வாக்கு தத்தங்களும் ஆவியும் எப்போ ஒன்னா சேர்றாங்களோ அப்போதான் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கை சேரும். அல்லேலூயா. எந்த விஷயம் நடக்கணும் 3 பேர் அவசியம். உலகம் பிறக்க வேண்டும் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேர் சேர்ந்த உடனே தான் உலகம் என்ன பண்ணுச்சு, பிறந்தது. அப்போ உங்க வாழ்க்கை நன்மை பிறக்கணும்னா முதல்ல யார் வேணும்? இப்ப பாத்தீங்கன்னா வார்த்தை வேணும். ஓகேங்களா? இது பைபிள்ல வார்த்தை வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நபர். இந்த வார்த்தையை செயல்படுத்த யார் வேணும்? பரிசுத்தாவி வேணும். இனி ஒருத்தர் குறையிறாங்க பாத்தீங்களா, அது நம்முடைய வாழ்க்கை நடக்கணும்னா, இப்போ பிதாவுடைய என்ன நடக்கணும்னா ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சேர்ந்த பிறகு பிதாவுடைய எண்ணங்கள் நடந்ததா? அப்ப நமக்கு வேண்டிய காரியங்கள், நமக்கு வேண்டிய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில 3 அவசியம். ஒன்று நாம இருக்கணும், 2வது வார்த்தை இருக்கணும், 3வது பரிசுத்தாவி. இந்த 3 பேர் எங்கே இருக்குது? 3 எங்கே இருக்குதோ அங்கே ஒரு உருவாக்குற சக்தி உருவாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப நமக்கு நினைப்போம், ஓகே, ஆசீர்வாதம் நோக்கி நன்மை நோக்கி போகணும். நம்ம பைபிள் எடுத்த வார்த்தை எடுத்து அதை படிக்கணும். அதே டைம்ல இது உருவாக்கி கொடுக்க ஆவியானவரும் நமக்கு தேவை. 3 பேரையும் சேர்த்தாதான் நம்ம வாழ்க்கை அற்புதம் நடக்க போகுது. அப்ப ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னா இந்த 3ல ஒண்ணு மிஸ் ஆகுது. நினைக்கிறீங்க, நான் 10 வருஷம் அச்சுக்கு நான் போயிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஆசை இல்லாம இருக்குது, என்ன பண்றதுன்னா இந்த 3ல ஒண்ணு மிஸ் ஆகுது. ஒண்ணு வார்த்தை இல்லாம இருக்கலாம், இந்த வார்த்தை மேல உங்களுக்கு ஈடுபாடு இல்லாம இருக்கலாம், இந்த வார்த்தை நம்பாம இருக்கலாம், இல்லைன்னா ஆவியான அசைவாடுகள் அந்த வசந்தம் இல்லாம இருக்கலாம், ஆவியான துணையை நீங்க தேடாம இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கே அதுக்கு மேல விருப்பம் இல்லாம இருக்கலாம். இந்த 3ல ஏதோ ஒன்று குறைஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, 3ல ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா என்ன குறையுது கேளுங்க. என்ன குறையுது கேளுங்க. என்ன குறையுது?
அவங்க வாழ்க்கையில உருவாகுறதுக்கு எது தடையா? ஒண்ணு நீங்க தடையா இருக்கணும், இல்ல வார்த்தை எடுத்து யூஸ் பண்ணாம இருக்கணும், இல்லைன்னா இந்த வார்த்தையை செயல்படுத்த ஆவியானவர் இல்லாம. இந்த மூணுல ஒண்ணு குறைஞ்சாதான் உங்க வாழ்க்கை நடக்காது. ஏன் நிறைய பேர் அற்புதம் நடக்குது அப்படின்னா, இது மூன்றுமே எந்த ஊழியத்துல யார் வாழ்க்கையில் இருக்குதோ அங்கு அற்புதம் தானே நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். அப்ப இந்த அற்புதம் வேணும்னா நீங்க மூணு இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு அந்த எண்ணம் இருக்குதா? ஆமா, வார்த்தையின்படி எனக்கு கடு சொல்லிட்டீங்க, அப்போ வார்த்தை வந்துச்சு, நானும் வந்துட்டேன். ஓகே, உன் வார்த்தையின்படி எனக்கு எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? பரிசாவினுக்குள் நீங்க ரெண்டும் ஒன்னாகிட்டீங்கன்னா, வார்த்தை நீங்க ஒன்னாகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூன்றாவது நபர் ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை வந்துருவாரு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய விருப்பமும் இந்த வார்த்தையில் இருக்கிற விருப்பம் ஒன்னா இருக்கும்போது, ஆவியானவரே உருவாக்குங்கப்பா சொல்லும் போது ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்து உருவாக்கி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை தேவை எங்கே மிஸ் ஆகுதுன்னா, நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்ன? இந்த மூணுல எங்கே நான் என்ன பண்றோம்? மிஸ் பண்ணிட்டோம். ஆமென். அப்ப அவருடைய விருப்பம் உங்களுடைய அறிக்கையாக ஒன்றா இருக்கும்போது அங்க நீ வேண்டிக் கொள்ளுது உன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆமென். எது முக்கியம்? எது முக்கியம்? மூணுமே முக்கியம். யார் முக்கியம்? நானும் முக்கியம், இந்த வார்த்தையும் முக்கியம், அதுக்கப்புறம் பரிசாவே முக்கியம். மூன்று பேர் முக்கியம். இந்த மூன்று பேர்ல எதை ஒன்று நீ மிஸ் பண்ணாலுமே அங்க என்ன அது அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்ல. அப்ப மூன்றுமே கொண்டு வாங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை விசுவாசிக்கிறேன், உன் வார்த்தை ஆக்கடவுதாக, பரிசாவினை கிரியை செய்யுங்கப்பா, இது உருவாக்கி கொடுங்க என் வாழ்க்கையில அப்படி சொல்லும் போது உன் வாழ்க்கை நன்மை நடக்கிறது. ஆமென். மரியாளே கிருபை பெற்றவளே, ஆமென். கர்த்தர் அவளோடு இடப்பட இருக்கிறார். நம்ம வாழ்க்கை தேவராஜ்யம் வர வேண்டும் என்றால் நம்மோடு கர்த்தர் பண்ணும் இருக்க வேண்டும். 28 பாத்தீங்கன்னா, அவள் வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். யாரோட இருக்கணும்? நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா? அதுக்கு எந்த தாளும் தேவையில்லை, கிருபையா போதும். கிருபையாய் மரியாதை தேவன பண்ணாரு, தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அப்போ வாழ்க்கையில தேவராஜ்யம், மரியாள் வாழ்க்கையில தேவராஜ்யம் வந்து பேசுறது காரணம்னா மரியாளோட கர்த்தர் இருந்தார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இருந்தாங்கன்னா, நம்ம கர்த்தர் இருந்தாங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவை எல்லாத்தையும் ஆண்டவன் கொடுக்கிறாரு நமக்கு. அப்போ நம்ம செய்ய வேணும்னா நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன பண்றாரு இருக்கிறாரான்னு பார்த்து கொள்ளுங்கள். 1:29 அடுத்தது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். என்ன பண்ணா சிந்தித்து கொண்டிருந்தார். முதல்ல அவரோட கர்த்தர் இருந்தாரு. ரெண்டாவது சிந்தனையில என்ன பண்ண சிந்தித்து கொண்டிருந்தாள். நம்ம சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அப்படியாகதான் நம்ம மாற போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க யாருன்னா, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நீங்க என்ன யோசிக்க அப்படிப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன் திருநாகிறான்? அப்படி யோசிக்கிறான். ஏன் திருடாகிறாடா? அவன் திருடணும்னு யோசிக்கிறான். இதப்பா வேலை செய்யலாம கஷ்டம் நமக்கு. திறந்தவரை காலை 8 மணிக்கு எழுந்துக்கணுமா, 8 ஹவர் வேலை செய்யல, 10 உடம்புலாம் டயர்ட் ஆகுது. போனோமா, நம்ம கைவரிசையை காட்டினோமா, ஜாலியாக என்ன பண்ணலாம், ஒரு அண்டாவை குண்டாவை தூக்கணுமா, இல்லை பீரை திறந்தோமா, காசு எடுத்தோமா, ஜாலியாக அவன் கஷ்டப்பட்டு செய்ய நமக்கு ஜாலியாக எடுத்து வந்துடலாம். அப்போ அவன் யோசனை எப்படி தெரியுமா இருக்கு? திருடணும்னு இருக்குது. ஒரு கொலைகார யோசனை தெரியுமா, எப்படியாவது காலி பண்ணணும்னு யோசிக்கிறான். ஆமென். ஏன் நல்லா படிக்கிறானா, அவன் சிந்தனை நல்லா படிக்கணும், படிச்சு வாழ்க்கை முன்னுக்கு வரணும்ப்பா, நல்ல வேலைக்கு போனப்பா, படிச்சதால வேலை. இப்போ அவன் படிக்கிறான். அப்போ நீங்க யாருன்னா, நீங்க யார் என்ன யோசிக்கிறீங்களோ அவங்க தான் நீங்க. அல்லேலூயா. இல்ல வேற நீங்க இல்ல. நீங்க உள்ள என்ன யோசிக்கிறீங்க, உங்க மைண்டு, உங்க மூளைக்குள்ள யார் இருக்குது? நீங்க தைரியசாலியா இருந்தீங்கன்னா உங்க மூளை ரொம்ப தைரியசாலியா இருக்கும். நீ வீக்கா இருந்தீங்கன்னா நீ வீக்கா இருந்தது காரணம் உங்க மூளை யோசிக்க. நமக்கு என்ன பிரச்சனை, நாம போனோமா வந்தோமா இருக்கணும் தெரியாம இருந்துருவோம். அடிச்சானா அடிவாடி போயினே இருப்போம். கோகாரனா கோவம், அவனுக்குள்ள எண்ணத்துல கோவம் இருக்குது.
இப்போ நீ எண்ணங்கள் எப்படி இருக்கு? இந்த மரியாளுடைய வாழ்க்கையில என்ன யோசித்தா சிந்திக்கிறா அப்படின்னா, நல்லதை சிந்திக்கிறா, வாழ்க்கை நல்லது கிடைக்குது. கெட்ட சிந்திக்கிறா, வாழ்க்கையில கெட்டது நடக்கிறது. நீங்க எபேசியில கூட பாத்தீங்கன்னா 3:20 பாத்தீங்கன்னா, அங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு? வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அப்போ நீ எப்போ தேவன் மிகவும் அதிகமா செய்வார்னா, முதல்ல நீங்க வேண்டணும், ரெண்டாவது நினைக்கணும். ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆண்டு செய்ய போறார். என்ன நினைச்சு என்ன பேசுறீங்களோ, இல்ல என்ன பேசிட்டு என்ன நினைக்கிறீங்களோ, அப்போதான் மிகவும் அதிகம் வாழ்க்கை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை நன்மை வேணும்னா முதல்ல நினைக்கணும், அப்புறம் பேசணும். இல்ல பேசணும், இல்லைன்னா நினைக்கணும். இது ரெண்டுமே எங்க இருக்கோ அங்க தேவன் மிக அதிகமான காரியங்கள் செய்கிறாராம். சாதாரணமா இல்ல, மிக அதிகமாக செய்கிறாராம். அப்போ பேசுற மட்டும் பத்தாது, நான் ஜெபிக்கிறோம், ஜெபித்தா போதாது. உங்க சிந்தனை மனது எப்படி, என்ன யோசிக்கிறீங்க? என்ன ஜுரம், உடம்பு சரியில்லை, ஜுரமா இருக்கு, ஜெபம் பண்றீங்க. என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே ஜுரம் விட்டு போனாப்பா, இது பலம் விட்டு போன ஆண்டவரே ஜெபம் பண்றீங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதான் முக்கியம். என்ன யோசிக்கிறீங்க? இது போகாத போல தெரியுது ஜுரம். நானும் எவ்வளோ ஊசி போட்டு பார்த்துட்டேன், எவ்வளோ மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், எவ்வளோ போய் பார்த்துட்டேன், ஆனால் இது என்ன விட்டு போகாத போல தெரியுது யோசிக்கிறீங்க. அப்போ நீங்க ஜெபம் பண்றது யோசிக்க ஒன்னா இருந்தா நடக்கும். நீங்க ஜெபம் பண்றது ஒன்னாகவும் யோசிக்க இன்னொன்னுவா இருந்துன்னா உங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நினைப்ப நீங்க மாத்தணும். நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், பைபிளை போட்டிருக்கு, நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், என் வாழ்க்கை இப்பெல்லாம் ஆண்டு ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வரும்னு போட்டிருக்கு, எனக்கு வயசாகுது அப்படி யோசிக்க கூடாது. ஆபிரகாம் என்ன பண்ண, தன்னுடைய என்ன பண்ணாரா, தனக்கு வயசாகிறதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்ன பண்ண நினையாது இருந்தான். நினைக்கிறதா விஷயம் இருக்கு. அல்லேலூயா. நினைக்காம இருந்தான். அங்கதான் நினைக்காம இருந்ததுதான் தேவனுடைய அற்புதம் நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கையில? என்ன நினைக்கிறீங்க? நீ நினைப்பதுதான் உங்க வாழ்க்கை. நினைப்பது அற்புதம் நடக்க போகுது. இங்க மரியாள் நினைத்தான், அப்போது வாழ்க்கையில நன்மை வந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்போ போன வாரத்தில் பார்த்தோம், நம்ம என்ன நினைக்கிறோம்ன்றது முக்கியம். சாதாரண மக்கள் தான் நாமோ, ஆனா நம்ம நல்ல நினைவுகள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நன்மைகளை வெளியேற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ அதே எபேசியர் 4:6 கூட ஒன்று போட்டிருக்கோம். 4:6 கூட எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் மேலும் எல்லாருக்கும் எல்லார் மேலும் என்ன பண்ணாரு? இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு உள்ள எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எல்லாருக்குள்ளும், ஆமா எல்லோருடைய மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும், எங்களுக்கு எல்லாத்துக்குள்ள ஆண்டு இருக்கிறாரு. ஆண்டு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்க ஆண்டு இருக்கிறாரு. எனக்குள்ள ஆண்டு வாசமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த சிந்தை நமக்கு வேணும். ஆமென். ஆமென். அந்த பேச்சு நம்ம கூட பேசணும். எனக்குள்ள ஆண்டு இருக்கிறாருப்பா, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதான் போன இதுல நம்ம புதன்கிழமை பேசணும். புதன்கிழமை தான் நிறைய வருது இல்லையே, நிறைய வந்தீங்கன்னா நல்ல விஷயம் கத்துக்கலாம். ஒண்ணு, ஆண்டு வந்து உலகத்துல மறுச்சது பொய்யா இருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய வியாதி, ஆமா ரெண்டுல தான் உண்மை இருக்கணும். ஒண்ணு ஆண்டு மறுச்சது பொய், இல்ல ஆமா வியாதி பொய். எது பொய் இது பண்ண போறீங்க?
இல்லப்பா ஆண்டு மறிக்கலைன்னா என்ன சொல்லலாம்? ஆமா, என் சரீரத்துல வந்து பலவீனம் இருக்குது, உண்மைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லப்பா ஆண்டு மறிச்சாருன்னா உங்க சரீரத்தை பலவீனம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்றால் அவருடைய தலைமுன்னால சுகம் ஆகிட்டேன். ஆமேன். ஒன்று தேவன் மறிச்சு உண்மையா இருக்கணும், இல்ல வியாதி உண்மையா இருக்கணும். எது உண்மை? இல்ல தேவன் மறிச்சு உண்மையா இருக்கணும், இல்ல உங்க சாபம் உண்மையா இருக்கணும். இல்ல தேவன் மறிச்சு உண்மையா இருக்கணும், இல்ல உங்க தரித்திரம் உண்மையா இருக்கணும். எது உண்மை? தேவன் மறிச்சு உண்மையா, இல்ல தரித்திரம் உண்மையா? தேவன் மறித்தது உண்மை. அப்ப தேவன் மறிச்சு உண்மைனா ஏன் உங்களுக்கு வியாதி இருக்குது? வியாதி இருக்கு, அது விசுவாசிக்கல, அங்கீகரிக்க. அல்லேலூயா, அது அங்கீகரிக்கல. தேவன் மறிச்சு உண்மை என்றால் எனக்கு வியாதிக்கு வியாதியே தேவனுக்கு மறிச்சுக்கிறாரு, இதனால எனக்கு வேற அவசியம் இல்லை, எனக்கு நீ வரக்கூடாது. இயேசு சிலுவை எனக்கு சாபத்தை முறித்தபடினால என் சாபம் அணுக முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண எனக்காக தரித்திரம் ஆனாரு, அதனால நான் தரித்திரம் எனக்கு வேணும் அவசியம் இல்லை. இயேசுடைய இரத்தத்தினால எனக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு. ஏனென்றால் இந்த வியாதி போய், இந்த தரித்திரம் போய், இந்த நஷ்டம் போய், இந்த பலவீனம் போய், எது மெய்னா எனக்காக இயேசு மறுதான் மெய். ஹல்லேலூயா. இது யார் நம்புறாங்களோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு அதான் விசுவாசிக்கணும். வீட்டு போனதுக்கு எப்படி உடம்பு அப்படி இருக்கு? ஒண்ணுமே விடலப்பா, உடம்பு விட்டு போகுதுப்பா. நானும் எவ்வளோ மாத்தாட்டு போயிட்டேன், ஆனா சரியாற மாதிரி இல்லை. எப்போ வாய் என்ன சொல்லுது? இயேசுனுக்கு எனக்கு மறிச்சா சொல்லுது. ஆனா என்ன யோசிக்கிறீங்க? திருப்பியும் வியாதி இருக்குங்க யோசிக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒன்று ஒரு பக்கம் வாங்க. பச்சைனா பச்சைதான், இது பச்சை டக்கு சிவப்பா மாறிடும், பச்சை இந்த மாதிரி மாறக்கூடாது. அல்லேலூயா. பச்சை வந்து என்ன பண்ணுமா? டக்கு டக்குன்னு மாறும். இப்போ சரியான மாதிரி தான் இருக்கு, ஆனால் சரியாகல. அப்போ ஒரே இதுல இருங்க, கர்த்தனுக்கு யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேவனா கூட காரியம் வாழ்க்கை ஒன்றும் இல்லை, தேவன் பலவீனத்தை பலவீனமாய் மாத்துவாரு அப்படியே சிந்தனை அவங்களுக்கு இருந்தது. சிந்தனை ரொம்ப முக்கியம். சாதாரண மக்களா இருக்கிற உங்களை அழகுபடுத்தி சரி பண்ணி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண காரியங்களே மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் உங்களை வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. அப்போ உங்க சிந்தனை ரொம்ப என்ன பண்ணும்? முக்கியம். 30 பாத்தீங்கன்னா 30ல அதுலயே 30 2:30 2:30 லூக்கா 2:30ல தேவதூதனை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ பயப்படுற ஒரு கேரக்டரா இருக்கலாம், நீ வந்து பலவீனமான ஒரு பாத்திரமா இருக்கலாம், நீ பயப்படாத, தேவனிடத்துல கிருபை பெற்றாய். அல்லேலூயா. அவள் அதுக்கு பாத்திரம் இல்ல, அவள் அதுக்கு சரியான ஆண்டு எங்கேயுமே வந்து நீ எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கிற, கரெக்டா இருந்துக்கிறா. ஆனால் நீ என்னதான் கரெக்டா இருந்தாலும் நான் உனக்கு கிருபை பாராட்டு இருக்கிறேன். நீ வந்து ஒரு பலனுமா இருந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய பலன் என்ன பண்ணுவன பலப்படுத்தும். அல்லேலூயா. தேவனிடத்தில் கிருபை பெற்ற பயப்படாது. அப்போ சாதாரணங்களை கொண்டு, பயப்படுறவர்களை கொண்டு, எதுக்கும் பயனற்றவர் நினைக்கிற கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ மரியாளுக்கு எப்படி இவ்வளோ வந்தது கேட்டினா, அவனுக்குள்ள வந்து ஆண்டு உள்ள இறங்கி வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து உள்ள வந்த பிறகு அவனுடைய மகிமை என்ன மாறிடுச்சு மரியாளுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். எடுத்துக்காட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி எதை செய்வாங்கன்னா இந்த சித்தி மரத்துல பண்ணுவாங்க. உடன்படிக்கை பெட்டி எவ்வளோ வந்து நல்ல நல்ல மரங்கள்லாம் இருக்குது, கேதுரு மரங்கள்லாம் இருக்குது, ஒளிவ மரம்லாம் இருக்குது, தேக்கு மரம்லாம் இருக்குது, சந்தன மரம்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு சாதாரண சித்தி மரத்துல பண்றாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியே பண்றாங்க. உடம்படி சித்தி மரம்னா சும்மா காட்டுல விளைகிற சாதாரண மரம், அதுக்கு பெருசா என்ன வேல்யூ இல்லை. அது வெளியே பார்த்து நிறைய முற்கெல்லாம் இருக்கும். அது எடுக்க போனீங்க கண்டிப்பா என்ன பண்ணும், உங்களுக்கு மூக்குல குத்திக்கும். நிறைய விலங்குகள் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம உடம்ப கிழிச்சிட்டு அங்கேயே செத்துருக்காங்க. நிறைய மக்கள் அதை வெட்ட போனா பயப்படுவாங்க, ஏன்னா ஒரே முள்ளா இருக்கும்பா அது. அப்படி விலங்கு போகாது, சேதப்படுத்தும் மக்களை. நேரில் கூட என்ன பண்ண முடியாது, உட்கார்ந்து
சாஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட மரம் சித்தி மரம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அந்த மரத்துல எடுத்து நீ என்ன பண்ணு எனக்கு ஒரு உடன்படிக்கை பட்டியை பண்ணு. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் சித்தியமாற மாதிரி பயப்பட்டு இருக்கலாம், மரியாதை போல முள்ளுள்ளதா இருக்கலாம், பிரச்சனை உள்ளதா இருக்கலாம், இந்த வாழ்க்கையில ஒரு விலையேற்பட்டு இல்லாம இருக்கலாம், நம்ம சந்தனம் மாற மாதிரி மனம் இல்லாம இருக்கலாம், கேதுரு வர ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம், இல்ல இந்த ரோஸ் வுட் சொல்ற மாதிரி ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதா இல்லாம இருக்கலாம். சாதாரண ஒரு மரத்தை எடுத்து தேவ என்ன பண்றாரு, ஒரு பெட்டியை செஞ்சு முள் இருக்க என்ன பண்ணலாம், முள்ள நல்லா தேய்ச்சிடலாம். வாழ்க்கையில சில முட்கள் இருக்குது, வாழ்க்கையில நிறைய பேர் குத்துறீங்க, வார்த்தையில குத்துறீங்க, எண்ணங்களை குத்துறீங்க. ஆண்டு சொல்ற இப்படிப்பட்ட மரம் தான் தேவை, இதை எடுங்க. இதை எடுத்து அழகா வெட்டி அதை பாலிஷ் பண்ணி தேய்ச்சி பாலிஷ் பண்ணி என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உள்ள தேவனுடைய என்ன பண்றாங்க 10 கட்டை உள்ள வைக்கிறாங்க, வார்த்தை உள்ள வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, ஆறுடைய துளிர்த்த கோலை உள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொற்பாத்திரம், மண்ணா இருந்த பொற்பாத்திரம் உள்ள என்ன பண்ண வைக்கிறாங்க. அப்போ இந்த சித்தி மரம் சாதாரண ஒரு பெட்டி, சாதாரண மரம் தான். ஆனால் அது உள்ள உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள கற்பனை வந்த பிறகு, ஆறுடைய துளிர்த்த கோல் வந்த பிறகு, தெய்வத்தை அப்பா அது கிண்ணம் வந்த பிறகு, அது விலையேறப்பட்ட தேவ பிரசன்னமா மாறுது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் சாதாரண மகளாகி இந்த மரியாள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உள்ள வந்த பிறகு, அவன் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே, மகிமை பெற்றவளே, உன்னை பெற்ற தாய் பாக்கியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை மாத்துனதுன்னா அதுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சாதாரண பெட்டியா இருக்கிற முள் நிறைஞ்ச பெட்டி, யாருக்கும் அந்த மரத்தை யூஸ் பண்ண முடியாத பெட்டியா மரமா இருந்தது. விலங்குகளுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை உள்ளதா இருந்தாங்க, நாமளும் அப்படிதான் இருந்தோம். அநேக பிரச்சனையா இருந்தோம், அநேக குற்றவர்களா இருந்தோம், ஒரு விலையேற பெற்றவர்களா இல்லாம இருந்தோம், சாதா யாரால் மதிக்கப்படாதவர்களா இருந்தோம், எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்தோம். முற்கள் இருந்து எல்லாரும் காயப்படுத்தி, எல்லாரும் வேதனைப்படுத்தி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம ரொம்ப சீப்பானவா இருந்தோம். ஆனாலும் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தினாரு. அல்லேலூயா. தேவன் அவர் கரல்ல எடுத்தாரு, அதை அழகுபடுத்தினாரு, ஒழுங்குபடுத்தினாரு. அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்த மாத்திரம் பிரச்சனை இல்ல, அதுக்குள்ள என்ன பண்ணாரு ஆண்டவர், அவரே உள்ள வாசம் செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அவரே உள்ள வந்துட்டாரு. இதாங்க போட்டிருக்கோம், கர்த்தர் நமக்கு எல்லாராலும் எல்லாருக்குள்ளும் வாசமா இருக்கிறாரு. இயேசு உள்ள வந்த பிறகு நமக்கு மரியாதை மாறுது. அல்லேலூயா. எண்ணங்கள் மாறுது, நம் பேச்சு மாறுது, செயல்கள் மாறுது, பயங்கள் மாறுது. மரியாள் பயப்படாத, நீ சாதாரண ஆதான், ஆனா உனக்குள்ள ஆண்டு பிறந்துட்டார்னா அகில உலகத்திற்கு நீ ஆசீர்வாதமா மாறிடுவ. ஹல்லேலூயா. நீங்க சாதாரண தான், நீங்க ஒன்னும் பிரயோஜனம் தான், படிப்பு இல்லாதவங்க தான், அழகு இல்லாதவங்க தான், பொறாமை உள்ளவதா இருந்தீங்க. ஆனா ஆண்டு எடுத்து பயன்படுத்தி உங்களை அழகுபடுத்தி உங்களை என்ன பண்ணுவாரு, தட்ட தட்டி அழகாக்கி, அது மாத்திரம் இல்ல, அழகாக்குறது மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள ஆண்டு வாசம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. வாசம் செய்த பிறகு நீங்க விலையேற பெற்ற, அபிஷேகம் நிறைந்த, மகிமையான, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, எல்லாரும் பார்த்து மதிக்கப்படுற அளவுக்கு விலையேற பெற்ற ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நீங்க என்ன மாற ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு அவசியம் பெட்டி இல்ல, பெட்டிக்குள்ள இருக்கிறதா விஷயம். அல்லேலூயா. இப்ப மரியாள் விஷயம் இல்ல, இந்த மரியாளுக்குள்ள யார் இருக்கிறான், மரியாள் வயித்துல யார் பறந்திருக்கிறதா விஷயம். அல்லேலூயா. மரியாள் ஏன் இவ்வளவு பெருமைனா, மரியாள் கர்ப்பத்துக்குள்ள இயேசு பறந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெருமை ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள ஏன் மகிமை வேணும்னா, உங்களுக்குள்ள இயேசு பிறக்கும் போது நீங்களும் மற்றவர்கள் மதிக்கப்படுற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. உங்க மகிமை உங்களை திறமை வைத்தோ, உங்க படிப்பு வைத்தோ, சூழ்நிலை வைத்தல்ல, உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க அதை பொறுத்தா இருக்கு. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அல்லேலூயா. இருக்கிறாரா? அதான் உங்களுடைய மகிமை. ஆமென்.
மரியாளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இயேசு பறக்கும் போது தேவராஜ்யம் உள்ள வருது. தேவராஜ்யம் உள்ள வரும்போது அகில உலகத்திற்கே சந்தோஷம், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது ஊர்ல கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கிறிஸ்து பறக்கணும், அதுக்கு உங்க சிந்தனை மாற வேண்டும். அல்லேலூயா. நல்ல சிந்தனை மாறணும். நான் ஆண்டுக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், என் பெலன் வர முடியாது, நான் இங்க தேவையில்லாத வார்த்தையை பேசணும், நான் தேவையில்லாம என் கேரக்டரை மாத்திக்கொள்ளணும், நான் தேவையில்லாம ஏன் கோவப்படுறேன், தேவையில்லாம நடத்தைய மாறுது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இல்ல. எனக்குள்ள தேவன் வாசம் இருக்கிறாரு, அதனால ஒழுங்கா இருப்பேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றும் எனக்கு என்ன இருக்குது? ஆமென். நான் வீக்கானவன் தான், ஆனா எனக்குள்ள உடன்படிக்கை வீக்கானதான். உடன்படிக்கை சாதாரணமானதான். அந்த உடன்படிக்கை முள்ளு உள்ளதுதான். அந்த உடன்படிக்கை ஒரு விலையேறப்பட்ட இல்லாத ஒரு சாதாரண மரம் தான், ஆனாலும் அதுக்குள்ள இருக்குது விலையேறப்பட்டது. அல்லேலூயா. நம்ம சாதாரண வைத்துக்கொண்டு நமக்குள்ள ஆண்டவர் விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சாதாரணம் தாங்க, ஆனா நம்ம உள்ள இருக்கு சாதாரணம் இல்ல. நம்ம ரட்சிப்பு சாதாரணம் இல்ல, நம்ம அபிஷேகம் சாதாரணம் இல்ல, நமக்குள்ள ஆண்டு சாதாரணமான கிடையாது. அல்லேலூயா. ஒன்றும் உதவாத மக்களா தூக்கி எறியப்பட்ட, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கு வேறு சொன்ன நம்மளை எடுத்து ஆண்டு பயன்படுத்தி நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை கொடுத்து, வார்த்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வேலை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து உயர்த்துக்கிறாரு. என்ன காரணம்னா தேவ கிருபை. அல்லேலூயா. இது நம்மால் உண்ட நல்ல. நம்ம பலவீனப்படுத்தணும்னா, அது உடன்படிக்கை பலவீனப்படுத்தணும்னா உள்ள இருக்கிற வாக்கு தத்தங்களையும் உள்ள இருக்கிற எடுத்துட்டா போதும், நீ பலவீனம் மாறிடுவீங்க. உங்க சத்தங்கத்தமாக தேவ வார்த்தையில இருக்கு. உள்ள இருக்கிற 10 கட்டளை இருக்குது உங்க பலன். உள்ள இருக்கிற 6 துளிர்ந்த கோல்ல இருக்கு உங்க பலன். தேவ அப்ப மண்ணால இருக்கு உங்க பலன். ஆமென். உங்க பலன் கதமா இருக்கு, ஆண்டு உங்க உள்ள இருந்தா உங்களுக்கு பலனே. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்ததா பலனே. நினைக்கிறீங்க நான் பெட்டினது, நான் செஞ்சது, என் பலன் எனக்குள்ள இருக்கு, என்னோட வேலை, என் திறமை, என்னுடைய காரியங்கள் நான் அப்படி இல்லப்பா. உனக்கு உள்ள இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாம சாதாரணமான ஒரு என்ன பண்ண முள்ளுள்ள ஒரு சித்தி மரம் தான் நீ. இந்த சித்தி மரத்தை சித்திக்க செய்தார்னா அதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்க. இங்க என்ன பண்ணாரு? சாதாரண பயந்த சுபாவம் தான், ஆனாலும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கிருபை பெற்றவர்களே பயப்படாத, அவரை கொண்டு தேவன் பண்ண பெரிய காரியம் பண்ணாரு செய்கிறார். 34 பாத்தீங்கன்னா, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் அரியணே, எப்படி ஆகும் புருஷனை அரியணே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமே. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்னா உனக்கு உள்ள இருக்க ஆவியான அழிடுவாரு. நான் சாதாரணம் தானே சொன்ன உடன்படிக்கை, சாதாரண உடன்படிக்கை எப்படி ஆகும்? உனக்குள்ள வார்த்தை மூலியமாக, உனக்குள்ள ஆண்டு மூலியமாக நடக்கும். நான் சாதாரணவன் தான். எப்படி ஆகும்? ஆவியான செய்வாரு. அல்லேலூயா. அவர் வாழ்க்கை செய்வாரு. உன் வாழ்க்கையில இன்னும் ஒண்ணுமில்லாத எப்படி நடக்கும்? ஆவியான வாழ்க்கை வரும்போது உன் குறைவு நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. உன் பிரச்சனை மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ 34 பாத்தீங்கன்னா தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அரியணே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எப்படி ஆகுங்கன்னா எல்லாம் ஓகே தான்பா, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் சாதாரணம் தான், ஆனாலும் தேவன் உனக்குள்ள வர பாத்தீங்களா, தேவனுக்குள்ள வைக்கிற பாத்தீங்களா, அதை பொறுத்துதான் எனக்கு வாழ்க்கை மாறுது. ஆமென். நீங்க எப்படி பட்டிருக்கீங்க இல்ல, உங்களுக்குள்ள என்ன இருக்குதான் விஷயம், உங்களுக்குள்ள யார் இருக்குதான் விஷயம். என்ன படிச்சிருக்கீங்க அது முக்கியம் இல்ல, எவ்வளவு திறமை இருக்குன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு அழகு இருக்குன்னு முக்கியம் இல்ல, இவ்வளவு குடும்பம் பண்ணின்னு முக்கியம் இல்ல, அதெல்லாம் விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள யார் இருக்கிறான்? உங்களை கடவுள் இருக்கிறாரா? எப்படி தேவன் ஆமே இருந்தார்னா நீங்க தான் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நீங்க தான் பாக்கியவதிகள். சொல்லுங்க, நீங்க தான் பாக்கியவதிகள், நீங்க தான் பாக்கியவான். பக்க சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லலாம், நீங்க தான் பாக்கியவதி. நீ தான் பக்கத்து சொல்லுங்க, நீ தான் பாக்கிய பக்கத்து உங்களுக்கு சொல்லிக்காதீங்க, பக்கத்து நீங்க தான் பாக்கியவதி, நீங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. சொல்லு, பக்கம் சொல்லுப்பா பார்த்து.
இந்த பாக்கியவான். இவனுக்கு யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ரட்சிப்பு தேவனுக்குள்ள இருக்கிறாரு. நீ கவலைப்படாத. கவலை சொல்லு, கவலைப்படாத. ஆண்டவனுக்குள்ள இருக்கிறாரு. நீ கவலைப்படாத. நீ சாதாரண என்ன பண்ணலாம், டம்மி பீஸா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்குது பயங்கரமான ஒருத்தர். அல்லேலூயா. நீங்க சாதாரண டம்மி பீஸா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அசாதாரணமானவர். உள்ள இருக்கிற டுனாமிஸ். அல்லேலூயா. பவர் உள்ள இருக்குது. நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சில புருஷாருக்கு வெடி சவுண்ட் வராது, குட்டியா இருக்கும் ஆட்ட பாம்பு என்ன சவுண்ட் டபான்னு வெடிக்கும். என்ன அது அவ்வளவு பெருசா இருந்தது, வெடிக்கப்படுது. குட்டியா வேண்டாப்பா. வெளியில தோட்டத்தை பார்க்காத, உள்ள யார் இருக்கிறது? அசாதாரணமானவர். அசாதாரணமானவர். ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, மகத்துவமான தேவன், வல்லமுள்ள தேவன், டுனாமிஸ் பவர் உள்ளகிறாரு. அல்லேலூயா. இருக்காரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இருக்காரா கேளுங்க. கேளுப்பா, இருக்காரா? என்ன இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்காரு, நமக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? அப்பவே பயப்படுறீங்க. தைரியமா இருங்க. உள்ள இருக்கிறதா விஷயமே, வெளிய இருக்கிற விஷயம் இல்ல, உள்ள இருக்கிறதா விஷயமே. உள்ள எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அதை வைத்தான் வெளியில தைரியமா இருப்பீங்க. நீங்க தைரியசாலின்னு எப்படி சொல்றீங்கன்னா, உள்ள எவ்வளவு தைரியம் இருக்கிறீங்களோ, மனசு எவ்வளவு தைரியமா இருக்கோ அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க. இதுல பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தேன். நீ வீக்கா அப்படின்னு மனசு இருந்துன்னா உங்களுக்கு அது ஒரு சுச்சுவேஷன் உங்க ப்ராப்ளமா இருக்குமா? உங்க வீக்கா இருந்தீங்கன்னா, நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போது அது எப்படி பார்ப்பீங்கன்னா அது ப்ராப்ளமா இருக்குமா? நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எடுத்துமா உங்களுக்கு ஒரு சேலஞ்சா மாறும். நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாற ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு ஒரு வழியை திறக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ நீங்க உள்ள எப்படி இருக்கீங்க? வீக்கா இருந்தீங்கன்னா அது உங்க ப்ராப்ளம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சேலஞ்சு, சவால் பாத்திரலாம் அப்படின்னுவீங்க. நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுவே உங்க வாய்ப்பா மாற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்போ வீக்கா அது முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிறது வேற பிரச்சனை முக்கியம் இல்ல. அல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கு கொடுக்குது எல்லாமே எல்லாம் ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறாரு. ஆனா உள்ள இருக்கிற ஸ்ட்ராங்கா, மீடியமா, வீக்கா பொறுத்துதான் அது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல அது சேலஞ்சா இல்ல அது ப்ராப்ளமான்றது அதை பொறுத்தா இருக்கு. அல்லேலூயா. ஒரே ப்ராப்ளம் எனக்கு. என்ன அர்த்தம்? உள்ள அண்ணன் வீக்காக்குறாரு. யாரு? நான் உள்ள மனசு என்ன பண்ணுது, நம்முடைய ஆவி வீக்கா இருக்குது, உள்ளான மனுஷன் வீக்கா ஆகுறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க இப்போது? ஓகேப்பா சமாளிச்சிடலாம் நினைக்கிறீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுது, உள்ள ஸ்ட்ராங்கா இருக்குது. அல்லேலூயா. பாரு, இந்த இது என்ன பண்ணும், அப்படியே பாசிட்டிவா மாத்துவேன். இது அப்படியே சரி பண்ணுனா உங்க மனதிடமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இப்படி நீங்க இருந்தீங்கன்னா தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தேவனால, பக்க சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்தா வரணும் அவசியமே இல்லை. என்ன தேவையில்லை ஆண்டவருக்கு ஒரு ப்ரொசீஜர், இப்படிதான் இருக்கணும் அப்படி அவசியமே. இப்போ குழந்தை பிறக்கணும், என்ன பண்ணணும்? ஒரு ஆணு பெண்ணு சேரணும், 10 மாதம் ஆகணும், அதுதான் ப்ரொசீஜர். ஆண்டு ப்ரொசீஜரு தேவை இல்லை. அல்லேலூயா. ஒரு தண்ணி இல்லை திராட்சை ரசம் வரணும், எத்தனை வருஷம் ஆகும் நல்ல திராட்சை வர்றதுக்கு? குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷமா வேணும். நல்ல வேணும்னா ஒரு 5 வருஷமா வேணும். ரொம்ப நல்ல வேணும்னா ஒரு 15 வருஷமா வேணுமா? போன வாட்டி ஒரு சின்ன ஒரு பாட்டில் என்ன பண்ணாங்க, ஏலம் விட்டாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமா பதமிட்டப்பட்டுதான் அது பல லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாங்களாம். அப்ப நாட்கள் ஆக 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 டேஸ்ட் கூட்டினே இருக்குதான். இதான் ப்ரொசீஜர். எப்படி ஒரு திராட்சை ரசம் வருவதுக்கு ஆண்டவருக்கு ப்ரொசீஜர் தேவையா? ஆண்டவருக்கு அந்த ப்ரொசீஜர் தேவை. ஏன் தேவையில்லை? காண ஒரு கல்யாணத்துல வெறும் தண்ணிய ஒரே செகண்ட்ல ஆண்டு என்ன பண்ணாரு, மிகவும் சுவையான திராட்சைமா மாத்திட்டாரு.
ஆனா தேவனுக்கு இது சாதாரணமா திராட்சை மாத்திரம்னா ஒரு 10ல இருந்து ஒரு 5 வருஷமா, குறைஞ்சபட்சம் 5 வருஷமா தேவை. ஆண்டு தேவையாது தேவை இல்ல. ஆண்டவர் ப்ரொசீஜருக்கு அவசியம் இல்லை, இப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடை மேல பிரிட்ஜில் போவாங்க. ஆண்டுல போக தெரியுமா? இதில் போவாரு, கடலை பிளந்துட்டு போவார். ஹல்லேலூயா. ஆண்டு ஒருவேளை அந்த ஆதை தாண்டோன்னா என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க போட்டில் போவாங்க. ஆண்டதுல போவாரு, நடந்தே போ. ஆண்டர் ப்ரொசீஜர்னு அவசியமே இல்லை. அதையுமே என்ன பண்ணாரு, பேர் சொல்லி கொடுக்குறாரு, நீ நடப்பான்றார். ஹல்லேலூயா. இதான் சிந்தனை மாறுது. இப்போ பேதுரு கடல் நடக்கிறாரு. எப்படி நடந்தாரு? எப்படி நடந்தாரு? நடந்தாரு, முதல்ல நடந்தாரா? ஏன் நடந்தாரு? வார்த்தை, அப்புறம் விசுவாசம். ஓகே, எல்லாம் கரெக்டு தான். வார்த்தை கீழ்படிந்தாரு. அதுல படிச்சுன போட்டிருக்கோம். ஏன் நடந்தாருன்னா, ஆண்டவரே நீரே கடல் மேல் நடக்க கூடுமானால் நானும் கடல் நடப்பதற்கு கட்டளை இடும். அல்லேலூயா. எங்க மாற்றம்னா சிந்தனையில மாறுது. யாருக்கு? பேதுருக்கு. நீரே கடல் நடக்க முடியும் என்றால் அந்த அறிவு. ஆமென். அது விசுவாசம் அப்புறம் தான். முதல்ல நீரே கடல் நடக்க முடியும் என்றால் அந்த சிந்தனை என்னால் நடக்குது கட்டளை இடும். அப்போ சிந்தனையில அவன் யோசிக்கிறான், கடவுள் நடக்க முடியும் என்றால் என்ன நடக்க முடியும்? அப்ப நீங்க சொல்லணும், என் கடவுளால் இது செய்ய முடியும் என்றால் நிச்சயமா நான் செய்வேன். அல்லேலூயா. என் கடவுளை செய்ய முடியும்னா என் வாழ்க்கை நடக்கும். என் கடவுளுக்காக யாவும் செய்து முடிப்பாரு. அந்த எண்ணம் தான் உங்க ஜெபம் அல்ல, அது எண்ணம் தான் உன் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ஜெபமே. இங்க சொல்ல, நீங்க சிந்திப்பதும் நீங்க யோசிப்பது கேட்பதற்கும் மிக அதிகமாக முதல் சிந்தனை செய்யணும். நம்மள முடியும் என்றால் அவர் நடக்கிறாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கை பிரச்சனை மாறும். ஏன் பிரச்சனை மாறும்னா அவர் எனக்காக சிலுவை மறிச்சுக்கிறாரு. எனக்காக ஒரு சிலுவை மறித்து என் சாபத்துல முறிச்சுக்கிறாரு. அதனால நானும் என் வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அந்த சிந்தனை, அந்த யோசனை, அந்த விருப்பம் அவன் எப்போது உள்ள வந்ததோ அவன் கடல் மேல் நடக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு? பேதுரு. நடப்பதற்கு ப்ரொசீஜர் தேவையில்லை ஆண்டவருக்கு. அதே மாதிரி நாம் விசுவாசித்தால் நமக்கும் ப்ரொசீஜர் தேவையில்லை. அல்லேலூயா. நமக்கும் ப்ரொசீஜர் தேவை இல்லை. எப்ப முழுங்கினானா அது அலைய பார்த்துட்டு ஐயோ அலையா அப்படின்னு சிந்தனையில என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான். ஏன் உள்ள முழுகுனா? அது அலைய பார்த்து பயம். எங்க பயம்? சிந்தனையில பயம். நீங்க சிந்தனை தைரியமா இருந்துட்டீங்கன்னா நடப்பீங்க. உங்க சிந்தனை வீக் ஆச்சுன்னா என்ன ஆயிடுவீங்க? நீங்க மூழ்கி போயிடுவீங்க. அப்ப வாழ்க்கையில மூழ்கு காரணம் என்ன? உங்க சிந்தனை. வாழ்க்கை நடப்பது காரணம் என்ன? உங்க சிந்தனை. அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்துடைய எல்லாருக்கும் நடக்கும். இது கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, இயேசு ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் நடக்கும். அதனாலதான் நிறைய பேரு பெரிய ஆட்களா, பெரிய பணக்காரங்களா, பெருசா இருக்குன்னா அவர் சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது உங்களுக்கு பைபிளை கொடுக்கலாம், இல்ல இது யூனிவர்சல்லா, இது யார் எடுத்து பயன்படுத்த இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் நிறைய அவிசுவாசிகள் கூட நல்ல பெரிய லெவலுக்கு வராங்கன்னா அவங்க சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப தைரியமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், ரொம்ப நல்லதுதான். நம்ம சாதாரண ஆடு தான். ஓகேங்களா? இப்போ ஆடு ரொம்ப ஸ்ட்ராங்கா, சிங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா? எது ரொம்ப ஸ்ட்ராங்கு? சிங்கம். அல்லையா? சிங்கம் ரொம்ப ஆடை விட ஸ்ட்ராங்கு. ஆனால் வருஷம் சிங்கத்தினோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஆனா வருஷம் ஆட்டினுடைய எண்ணிக்கை கூட்டு வருது. அது எப்படி? சிங்கம் ஸ்ட்ராங்கு தானே, அப்ப ஜாஸ்தியா இருக்கணும்ல, ஏன் ஆகல? இப்பதான் ஸ்ட்ராங்.
ஏன்னா சிங்கத்திற்கு ஒரு மேய்ப்பன் இல்ல, ஆடுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். ஹல்லேலூயா. லஷதரியா. சிங்கத்துக்கு ஒரு மேய்ப்பன் இல்ல, நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உலகத்தில் சிங்கமா இருக்கலாம், ஆமென், நிறைய பண்ணலாம், ஆனால் எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, ஆடா இருக்கலாம், ஆனா நான் குறைஞ்சு போக மாட்டேன் என்றால் என் மேய்ப்பன் உயிரோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிக்கு தாட்சி பட்னியா இருக்கும், எனக்கு ஒரு நன்மை குறையப்படாது என்றால் எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அல்ல பக்க சொல்ல, நான் எனக்கு மேய்ப்பன் இருக்கிறாரு, பயப்படாத. ஆமென். நீ ஆடா இருக்கலாம், பயப்படாத, உனக்கு மேய்ப்பன் இருக்குது. ஆமென். உன் ஆடாய் உன்னை பிடிச்சிட்டு போனா உன் ஆடு அந்த வயிற்றுல இருந்து வாயில காப்பாற்றுவதற்கு உனக்கு தாவீது என்ற மேய்ப்பன் இருக்கிறாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, என் மேய்ப்பனாய் என் மேய்ப்பனாய் இயேசு என்னோடு இருப்பது என்ன இல்ல, குறைவேதும் இல்லை. ஆமென். நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது நீ வீக்கா இருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆதனை காப்பாற்றப்படுறீங்க. உங்களுக்கு மேய்ப்பன் வேணும், இயேசு மேய்ப்பன் வேணும், சபை என்ற போதகரும் உங்களுக்கு அவர் மேய்ப்பன் தான். இவங்க இருக்கிறதுனால உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை விழுந்தா கூட நீ ஏன் நிற்பீங்க? ஏதோ உங்களுக்கா ஜெபிக்க, உங்களுக்கா யோசிக்க, உங்களுக்கா ஜெபம் பண்ண உங்களுக்கு சபையில மேய்ப்பன் இருக்கிறாரு. எப்ப பிரச்சனைனா அந்த மெய்ப்பனுக்கு விரோதமாக போனாலும் பிரச்சனை, உங்க சபை மெய்ப்பனுக்கு விரோதமாக போனாலும் பிரச்சனை. ஏன்னா அந்த மெய்ப்பன் தான் உங்களுக்கு காவல் காக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அவர் நம்மளை காக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் குறைப்பட்டு போவதில்லை, நீங்கள் என்ன பண்ண போறதில்ல, வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அதுதான் நம்ம அங்கீகரிக்க வேண்டும். அப்போ கடைசியா பார்த்துடலாமா? கடைசியா வந்துடலாம் 38ல. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஓகே, போயிட்டு கண்டுபிடித்தா போயிட்டான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கடைசி என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆமென். கடைசியா வரும்போது சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, ஆண்டவரே இதெல்லாம் இருக்கலாம், எனக்கு எல்லாம் இருக்கல எல்லாம். ஏன்னா முதல்லயே என்ன வச்சு சித்திமா ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். அது அங்க என்ன கொண்டு வந்துட்டாரு, ஒண்ணுமே இல்லாம இருந்த பயப்பட்டு இருந்தேன், அங்கே என்ன பண்ண தூக்கி எடுத்துட்டாரு. எப்படி ஆகும்னு நினைச்சு ஆவியான பலப்படுத்த வரப்போ எல்லாம் கேட்ட உடனே கடைசி சொல்றாரு, ஆண்டவரே என்ன எழுத முடியாது, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அப்படிப்பட்ட ஒரு மகள் தான் மரியாள். அல்லேலூயா. அந்த ஒரு மரியாதை வைத்துதான் உலகத்தில் படுது இயேசு பறக்க முடிஞ்சது. நீங்களும் அப்படிப்பட்ட மரியாதை இருந்தீங்கன்னா, அதாவது பெண்களுடைய பங்கு பைபிள் முக்கியமானது. எப்பவுமே நம்ம ஏவாள் பாவம் செஞ்சா போட்டு சொல்லுவோம். ஆனா மாதா அது இங்க மரியாள் தன்னுடைய கர்ப்பத்தை கொடுத்தால் இயேசு உலகத்தில் வந்து உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அதனால நாம இந்த நாளில் பெண்களை போற்றுவோம், பெண்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் பண்ணமோ கொடுப்போம். எவ்வளோ தியாகம் பாருங்க. தியாகம் நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்ததுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அடிமை சொல்றதுக்கு, ஆண்டவரே நான் உடைய அதை வந்து போடுப்பா உங்க அடிமை வார்த்தையின்படி கடவுள் சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும். ஏன் கேட்டீங்கன்னா என்ன பண்ணல, அவனுக்கு கல்யாணம் ஆகல. எப்படி கல்யாணம் ஆகாத ஒரு வயிற்றுல குழந்தை வந்துன்னா என்ன சம்மதம் என்ன சொல்லும்? அப்பா அம்மா சொல்லுவாங்க, அந்த கணவனை சொல்லுவான். இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம். சமுதாயத்தில் புறக்கணிக்க தவறான என்ன பண்ணுவாங்க, வார்த்தை சொல்லி பேசுவாங்க, இப்படிப்பட்டப்பா அப்படின்னுவாங்க. குடும்பத்தார் தவறான வார்த்தை, இப்படி என்னப்பா கொஞ்சம் அடக்க ஒதுக்கு இல்லாமல் இருக்க. இவங்களுக்கு தெரியும் நான் எதுவுமே தப்பு பண்ணல, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன் அப்படி தெரியும். ஆனால் ஊர் சொல்ல முடியுமா? ஆவியர் வந்தாங்களா, உள்ள வந்தாச்சா, குழந்தை பிறந்துட்டா, நம்புவாங்களா? அவங்களுக்கு தெரியும். ஆனா அசிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் உலகத்தை பிறக்கணும்னா, தேவராஜ் வேணும்னா, உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, சொந்தக்காரர் எதிர்த்தாலும் பரவாயில்ல, என் கணவரே என்ன தப்பா வந்து நடத்த கட்டவே சொன்னாலும் பரவாயில்ல, உலகமே சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் ஒரு மரித்தல பிறக்கணும்னா எல்லாத்தையும் தாங்குவது ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மகத்துவமான ஒரு மகள் தான் யாரு? மரியாள்.
அல்லேலூயா. அந்த மகளை வைத்து தான் தேவ உலகத்தை இறங்கி வந்தார். ஆமென். அப்ப நமக்கும் சகிப்புத்தன்மை தேவை, நமக்கும் கொஞ்சம் விட்டு கொடுக்க தேவை, நமக்கும் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் சில தடவை தியாகம் அவசியமாம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாத்தையும் தாங்கி இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கணும், ஒரு குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு நினைச்ச மரியாள் அந்த அடிசூடுகளை பின்பற்றி நாமும் ஓகே நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை தேவனை பண்ண பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. யாவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா. ரிஷகரதடதல ஷகலகரதடபுதரதரியா. ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். விசுவாசம் பாடுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகள் எல்லாம் வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்தன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை காய்ச்செடி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். தேவ நன்மை காய்ச்செடி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாம் சொல்லாமா? என் தேவனால் சொல்லாம திரும்பி சொல்ல. என் தேவனால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த தேவனால் நன்மை எனக்கு உண்டாகும், செழிப்பு எனக்கு உண்டாகும், அல்லது உயர்வு எனக்கு உண்டாகும். அல்லது தேசத்துல நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேலையிலும் நான் ஆசீர்வாதமாய் என்ன சொல்லாம? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லலாம். தேசத்துல நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேலையிலே நான் ஆசீர்வாதமாய் நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகள், மனைவி, குடும்பம் எல்லோரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். என்னுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கால் சந்திக்கப்படும். ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே.
நாங்க சொன்ன ஒப்பு கொடுக்கிறோமா தேவனே, உங்களுடைய வார்த்தை விட கடவதாக. எல்லாம் சொல்லாம தேவனே வார்த்தை உங்களுடைய வார்த்தை கடவதாக. தேவனே உன் வார்த்தை முடி கடவதாக. தேவனே உம்முடைய ஆவியானவரே வார்த்தையின்படி கிரியை எங்களுக்காக செய்யுங்கப்பா. கடவுது. ஆவியானவரே கிரியை செய்யுங்க கிரியை ஆண்டவரே. செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கை நடைபெற்று Jesus. மேய்ச்சி நாமத்தால. இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கை நடைபெற்று மேய்ச்சி நாமத்தால. Amen. இந்த வார்த்தையெல்லாம் என் Hallelujah. வாழ்க்கை நடைபெற்று மேய்ச்சி நாமத்தால. தேவ பெரிய காரியங்கள் செய்ததுக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே உங்க கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஐயா. உன் நாமத்தை மகிமைப்பட்டும். Yes. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்னினியும் இன்று பெண்ணும் சதா கால் நம்மோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பொருசாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். ஒரு கரங்களை கொடுக்க